குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, ஜனவரி மாதம் 13ஆம் நாள், விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 29ஆம் நாள். இப்போதான் மார்கழி பிறந்த மாதிரி இருக்குது. இந்த அழகான புனிதமான மாதம் 29 நாளை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். நாளை இறுதி நாள். அதற்கு பிறகு தை 1ஆம் நாள். தை பிறந்தால் வழி பிறக்கும். நமது கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து தையில் எல்லாம் சுபிக்ஷமாக ஆயிடுங்கிறதுக்கு தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். காலை 6 மணி முதல் 24 மணி நேரம் இருப்பு. திதி காலை மாலை 5:36 வரை தசமி திதி. அதற்கு பிறகு ஏகாதசி திதி இன்னைக்கே வந்துடுது. இன்னைக்கு சாயங்காலமே ஏகாதசி திதி வந்துடுது. பெருமாளுக்குரிய நாள். நாளைக்கு பெருமாளுக்குரிய அந்த ஒரு நாளையே நாம் நிறைவு செய்கின்றோம். அதாவது மார்கழி 30ஆம் நாளை நாம் நிறைவு செய்கின்றோம். நட்சத்திரம் காலை விசாகம், தொடர்ந்து நள்ளிரவு வரை, பிறகு அனுச நட்சத்திரம். யோகம் காலையில் தொடர்ந்து நள்ளிரவு வரைக்கும் யோகம் நல்லால, 2:20க்கு மேலே நல்லா இருக்கு சித்த யோகம். சூரிய உதயம் 6:34, தனுர் லக்னம் 6:04 வினாடி 22. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தங்கப்பல்லக்கில் வீற்றிருந்த திருக்கோலம். திருமஞ்சன சேவை, திருமூக்குத்தி சேவை, மதுரை செல்லாத்தம்மன் சிம்மாசனத்தில் பவனி, குரங்கனு முத்துமாலையம்மன் புறப்பாடு, திருப்பரங்குன்றம் ஆண்டவர் புறப்பாடு. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 10:30 to 11, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் 1 to 2:30, நல்ல மாலை 7:30 to 8:30. சந்திராசிரமம் ரேவதிக்கும் அஸ்வினிக்கும் சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். வயிற்றில் புளிப்பு நீர் அதிகமாகிவிட்டால் அடிக்கடி மார்பில் வலி ஏற்படும். இதை போக்க இஞ்சியும் எலுமிச்சையும் உணவில் அதிகம் சேர்த்து கொள்வது நல்லது. வயிற்றில் புளிப்பு நீர் அதிகமாகிவிட்டால் அடிக்கடி மார்பில் வலி ஏற்படும். இதை போக்க இஞ்சியும் எலுமிச்சையும் உணவில் அதிகம் சேர்த்து கொள்வது நல்லது. உடனே கொஞ்சோன்னு அதை கலந்து குடிச்சிட்டோன்னா இதாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி குடிச்சிட்டு உடனே படுக்காதீங்க. அது நம்ம படுத்த உடனே அந்த நீர் இப்படி தொண்டையில் அருகி அது இருமல் வரும். அதனால் தண்ணி சாப்பிட்டுட்டோ தண்ணி குடிச்சிட்டோ ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து இருந்துட்டு ஒரு 1/4 மணி நேரமே உட்காந்துருங்க. அதற்கு பிறகு படுங்க. அதே மாதிரி நைட்லலாம் ரொம்ப 10 மணி 11 மணிக்கெல்லாம் சாப்பிடாதீங்க. 10 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருங்க. ஏன்னா ஜீரணம் ஆகாது. அதனால் நம்ம 8:30 9 மீறி போனால் 9:30 சாப்பிட்டு முடிச்சிடுங்க. அதுதான் ஒரு இது. நமக்கு 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் கரெக்டாக போனாலே, காலை கடன் கரெக்டாக போனாலே உடம்புல எந்த நோயும் இல்லை. ராகு காலம் 3 to 4:30, குளிகன் 12 to 1:30, யமகண்டம் 9 to 10:30. வெற்றி என்பது சொந்தமல்ல, தோல்வி என்பது இறுதியானதும் அல்ல. வெற்றி என்பது நிரந்தரமானதும் அல்ல, தோல்வி என்பது இறுதியானதும் அல்ல. நமக்கு தோல்வி தான் எதில் எடுத்தாலும். நம்ம சரியில்லை, வயசாகி போச்சு, நமக்கு யார் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் இன்றைய கிரக நிலவரம். மேஷம் ரிஷபத்தில் 1, மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது. இன்னைக்கு தனுசில் சூரியன் செவ்வாய் புதன். புதன் மகரத்துக்கு போயிட்டார். கும்பத்தில் சனி ராகு. சூலம் வடக்கு, பரிகாரம் பால், திதி தசமி திதி. சுபகோரைகள் 6 to 8 to 9, 10 to 10:30 to 11 சுபகோரை. மாலை 12 to 1, 4:30 to 6, 7 to 8. இந்த சுபகோரைகளில் நம்ம நல்லா இது செய்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய ராசி பலன். மேஷம் வெற்றி, ரிஷபம் மேன்மை, மிதுனம் நேர்மை, கடகம் லாபம், சிம்மம் களிப்பு, கன்னி சுகம், துலாம் பயம், விருச்சிகம் போட்டி, தனுசு பாராட்டு, மகரம் பாசம், கும்பம் தெளிவு, மீனம் அன்பு. கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் துலாம், விருச்சிகம்,
இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? சர்வ ஏகாதசி, போகி பண்டிகை, சபரிமலையில் மகர ஜோதி தரிசனம். நாளைய விசேஷங்கள். வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? நீங்கள்லாம் என்ன பண்ணுனீங்கங்கிறத சொல்லுங்கள். இருங்க, மருத்துவ குறிப்புகள் 1, 2 நான் சொல்கிறேன். நம் உடலுக்கு அதிகம் நன்மை தரக்கூடிய பித்தளை, செம்பு, வெண்கலம் மற்றும் மண்பானைகளில் தினமும் சமையலாக பயன்படுத்துங்க. நீர் வைத்து பயன்படுத்துவது மிகவும் நல்லது. முன்னோர்கள் அதிக வயது வரை வாழ காரணம் மண்பானையில் சமைத்து உண்பது தான் காரணம். அதுக்குன்னு அதிகம் இது பண்ண முடியாது. அதை வைக்கிறது ரொம்ப நல்லது. பித்தளை, செம்பு, மண்பானை இதெல்லாம் அதையும் பயன்படுத்தி கொள்ளலாம். கல்யாண முருங்கை சாறு உடல் எடையை குறைக்க உதவும். அதே மாதிரி கற்றாழையை எடுத்து நீங்கள் அப்படியே முகத்துலலாம் பூசி இது பண்ணிங்கன்னா முகம் ரொம்ப பொலிவு வரும். இங்கே இந்த கருப்பெல்லாம் நீங்கும். கற்றாழையை மேல் தோலை நீக்கிட்டு உள்ளே அப்படியே பது மாதிரி இருக்கும் பாருங்க, அது. மண்பானத்தில் சமைத்து சாப்பிட்டால் உடல் குளிர்ச்சியாகவும் நீண்ட நாள் ஆயுள் வரும். ஆடாதோட சாறு ஆஸ்துமாவை குணப்படுத்தும். ஓகே, இது இன்றைய மருத்துவ குறிப்புகள். இறுதி நாளை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். இன்று செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்குரிய அந்த ஒரு நாள். இன்னைக்கு என்னன்னு பார்க்கலாம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பயிரும் கிடந்தெங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். மார்கழியின் இன்னைக்கு 29ஆம் நாள். திருக்கணிதப்படி போகி பண்டிகை. நாளை சர்வ ஏகாதசி, உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்ப. நாளை போகி பண்டிகை. பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் 9:30 to 10:30. போகி பண்டிகை நாளைக்கு தான் தை பிறந்தால் ஒளி பிறக்கும். தை 1ஆம் தேதி பொங்கல் பண்டிகை. பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் வியாழக்கிழமை தான், தை 1ஆம் தேதி காலை 9:45 to 11. அதற்கு பிறகு கோபூஜை, திருவள்ளுவர் தினம், அதற்கு பிறகு காணும் பொங்கல், உழவர் திருநாள் அன்று, அதாவது அதற்கு பிறகு சர்வ அமாவாசை. மாட்டுப்பொங்கல் அன்னைக்கும் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறவங்க செய்வாங்க. ஒரு சிலர் மாலிபட்ச அமாவாசையில் செய்வாங்க. ஒரு சிலர் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு செய்வாங்க. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாரினின் பாத மூலம் பற்றினேன், பரமமூர்த்தி கருடி வண்ணனே என் கண்ணனே. நம்ம எப்பொழுதும் தை பிறந்தாக்கா எல்லாரும் கரும்பு, மஞ்சள் எல்லாமே வாங்குவோம். இந்த சக்கரை பொங்கல் வைப்போம். நீங்கள்லாம் எப்படி சக்கரை பொங்கல் வைப்பீங்க, என்ன இதுன்னு சொல்லுங்கள். நாங்களும் பாசிப்பருப்பு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அரிசியை ஊற வச்சு, பச்சரிசி ஊற வச்சு போட்டுட்டு, அதற்கு பிறகு பால்லையே பண்ணால் பால் ஒரு நேரம் திரிஞ்சிடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா காய்ச்சி அதில் ஊற்றி கிளறுவோம். அப்புறம் வெல்லம் போடுவோம். 1 கிலோவுக்கு 1 கிலோ, அரை கிலோவுக்கு அரை கிலோ. நாங்கள் நிறையா போட மாட்டோம், அவ்வளோதான் போடுவோம். ஒரு சிலர் 1.25 போடுவாங்க, ஒரு சிலர் 3/4 கிலோ. நாங்கள் சரியாக போட்டு முந்திரி திராட்சை போட்டு நெய் ஊற்றி இறக்கிடுவோம். இதுதான் பொங்கல் எங்களுக்கு, சூரிய பொங்கல். மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி எல்லாருக்கும் சாமி கும்பிடுவாங்க. அது எங்கள் வீட்டில் மாலிபட்ச அமாவாசையில் தான் எங்கள் ஊருக்கார இது அவ்வளோதான். ஓகே, அப்புறம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணி என்னோடய ஷார்ட் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி.